இந்த 11 நாட்களுக்குள்ள நீங்க உங்க காரியத்துல வெற்றி அடையலைன்னா, விஜயநகரத்தோட அரசனா ஆகலைன்னா, அதுக்கப்புறம் உங்களால எப்பவுமே அரியணையில அமரவே முடியாது. எவ்வளவு ரத்த ஆறுகளை ஓட விட்டுருக்கேன். விஜயநகரத்தோட அரசனாகணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு பேரோட உயிரை பலி கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க என்னடானா நான் இன்னும் 11 நாளைக்குள்ள அரசனாகணும், அப்படி இல்லைன்னா இனி எப்பவுமே அரசனாக முடியாதுன்னு சொல்றீங்க. எது உண்மையோ அதத்தான் நான் சொன்னேன். நீங்க வேணும்னா என்னுடைய உயிரை எடுத்துருங்க. ஆனா நான் இப்ப சொன்னது இருக்கே, அது கண்டிப்பா நடக்கும். இந்த 11 நாளைக்குள்ள என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிங்க மந்திரியார் அவர்களே. ஆட்டத்தை கண்டிப்பா என் பக்கம் நான் திருப்புறேன். விஜயநகரத்தோட ராஜ சிம்மாசனத்துல நான் நிச்சயமா அமருவேன். அதுவும் வெறும் 11 நாளைக்குள்ள. அதுக்காக மகாராஜாவோட உயிரை பறிக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் அதை நான் நிச்சயமா செய்வேன். மகாராஜா கிட்ட தகவல் சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் உட்காருங்க. மகாராஜா கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. இன்னும் 11 நாட்களுக்குள்ள ஆட்டத்தை நீங்க திருப்பல அப்படின்னா அப்புறம் வாழ்க்கையில நீங்க எப்பவுமே அரச பதவியில அமரவே முடியாது. மந்திரியார் அவர்களே, நீங்க பெரிய வில்வித்தை வீரராச்சே, எனக்கும் அம்பு விட கத்து கொடுங்களேன். நான் இப்ப வேலையா இருக்கேன். வேலையா இருக்கீங்களா? சும்மா தானே உட்கார்ந்துருக்கீங்க. நான் தான் வேலையா இருக்கேன்னு சொல்றேன்ல. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? வாங்க சுவாமி, நான் உங்களுக்கு அம்பு விட கத்து தரேன். ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க உங்களோட அறிவால அம்பு விடக்கூடிய ஆளாச்சு. வில்லில் அம்பு விடுறதை எப்ப கத்துக்கிட்டீங்க? குருவே, எனக்கு உங்க அருளால எனக்கு அறிவு மட்டும் இல்ல, வில்லம்பும் எனக்கு நல்லா பயன்படுத்த தெரியும். வாங்க சுவாமி, நான் உங்களுக்கு கத்து தரேன். முதல்ல நீங்க வில்லை இப்படி பிடிக்கணும். அப்புறம் அம்ப இதோ இந்த மாதிரி நான்ல சரியா பொருத்தி நான நல்லா இப்படி இழுத்து எங்க விடணுமோ அந்த இடத்த சரியா குறி பார்த்து இப்படி விட்டுறணும். மன்னிச்சிடுங்க மகாராஜா, சுவாமிக்கு சும்மா வில்லு விட இல்ல அம்ப விட கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பண்டிதரே, எல்லாரும் பின்னாடி திரும்புங்க, எல்லாரும் பின்னாடி திரும்புங்கன்னு சொன்னேன். ஐயோ, மகனே சுவாமி, போப்பா, நீ போய் வெளியில விளையாடு. போ 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 போ. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, நீங்க பண்ண இந்த தப்ப நான் நிச்சயமா மன்னிக்கவே மாட்டேன் பண்டிதரே. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அதனால நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன். மகாராஜா, நீங்க எங்களை எதுக்காக இப்ப இங்க வர சொன்னீங்க? அதாவது மந்திரியாரே, ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஹுமாயூன் விஜயநகரத்தோட நட்பை ஏற்படுத்திட்டு கிளம்பிட்டாரு. அதனால விஜயநகரத்தை பிடிச்சிருந்த சனி திசை இப்ப விலகிருச்சு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம மகாராஜா ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்ன விழாவுக்கான ஏற்பாடா? ஆமா மந்திரியார் அவர்களே, அறிவிப்பை வெளியிடுங்க. விஜயநகரம் முழுக்க நம்ம நாட்டுல இருக்கிற எந்த ஒரு குடிமகனும் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் என்ன ஒரு தேவையா இருந்தாலும் அவங்க என்கிட்ட கேட்கலாம். அவங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுவேன். எல்லாருடைய ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன்.
சிறப்பு, மிகச் சிறப்பு. ரொம்ப அருமையான எண்ணம் மகாராஜா. நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க மகாராஜா. ஓ, விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? உங்களோட விழா கண்டிப்பா என்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றும். நீங்களே உங்களோட உயிரை எப்படி பறிக்கிறதுன்னு எனக்கு வழி காமிச்சிட்டீங்க. இன்னும் 11 நாளைக்குள்ள நான் விஜயநகரத்தோட அரசனாவேன். இது ஒரு அருமையான எண்ணம் மகாராஜா. எல்லார் ஆசைகளையும் நீங்க நிறைவேற்றுங்க மகாராஜா. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா எல்லார் எண்ணத்தையும் கடவுள் தானே நிறைவேற்றுவாரு. ஆனா நீங்க கடவுள் இல்லையே, நீங்க மனிதர் தானே. இறைவன் அனைத்தும் அறிந்தவன். மனுஷனுக்கு என்ன தெரியும்? மக்கள் என்ன கேட்கறாங்க, ஏன் கேட்கறாங்கன்னு சொல்ல முடியாதே. ஒருவேளை யாராவது ஒரு பொருளை கேட்டு உங்களால அதை கொடுக்க முடியலனா? அட சிவ 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 சிவா! பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க மறந்துட்டீங்களா? நம்ம சாஸ்திரங்கள்லாம் அரசரே கடவுளுக்கு நிகராதான் பாக்குறாங்க. குடிமக்களுக்கு அரசர் கடவுளுக்கு சமந்தான். அரசர் நினைச்சா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் யாரோட ஆசையா இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்க முடியும். தத்தாச்சாரியார் சொல்றது சரிதான் மகாராஜா. மகாராஜா, குடிமக்களும் கடவுளுக்கு சமமானவங்க தான். அவங்க என்ன கேட்டாலும் நாம கொடுக்கலாம். நிச்சயமா கொடுக்க முடியும். ஆனா மகாராஜா அவரா விருப்பப்பட்டு செய்யற தானமும் மத்தவங்க அவங்க விருப்பப்படி கேட்கிற தானமும் ரெண்டும் வெவ்வேறு ஆச்சே. அதனால மகாராஜா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே கொஞ்சம் நிறுத்துங்க. நான் சர்வ வல்லமை உடைய மகாராஜா. மக்கள் என்கிட்ட கேட்டு என்னால கொடுக்க முடியலன்னு ஒரு பொருள் கூட கிடையாது. அப்ப இதுதான் என்னுடைய முடிவு. மந்திரியார் அவர்களே, நீங்க இந்த விழாவை பத்தின அறிவிப்பை வெளியிடுங்க. கண்டிப்பா மகாராஜா. போலாம் மகாராணி. ஒரு 1000 தங்க நாணயங்களை நான் மகாராஜா கிட்ட கேட்க போறேன். நீங்களும் ஒரு 1000 தங்க நாணயங்களை கேட்டு வாங்கிக்கோங்க மணி அவர்களே. சரியா சொன்னீங்க தனி அவர்களே, நானும் கண்டிப்பா கேட்பேன். இதுல மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வீணா போன முட்டாள் குருஜி ராஜகுருவா இருக்கிறதுனால சங்கோஜப்பட்டுக்கிட்டு அவ்வளவு பெரிய சபையில தங்க நாணயங்களை கேட்க முடியாது. ஆனா நாம 2 பேரும் தாராளமா கேட்கலாம், தாராளமா வாங்கலாம். அப்படி 2000 தங்க நாணயங்கள் கைக்கு வந்ததுமே நாம 2 பேரும் மந்தாகினி தேவிய கூட்டிக்கிட்டு விஜயநகரத்தோட எல்லைய விட்டு ரொம்ப தூரமா கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். சரியா? அங்க அந்த கண்ணு தெரியாத கிழவனால கண்டிப்பா வர முடியாது. அந்த முட்டாள் கிழவன் இருந்து நமக்கும் விடுதலை கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம 3 பேரும் நம்ம வாழ்க்கைய ஆனந்தமா வாழலாம். ஆனந்தமா. கிழவனா? கண்ணு தெரியாதவனா? நானா? குருஜி குருஜி, தயவு செய்து உங்க சிசிரலான எங்களை மன்னிச்சிருங்க குருஜி. அப்ப சரி, ஒரு நிபந்தனைப்படி வேணா உங்களை மன்னிக்கிறேன். என்ன நிபந்தனை குருஜி? நீங்க சொன்னது சரிதான். சரியாதான் இருக்கும். நான் எப்படி தங்க நாணயங்களை கேட்க முடியும்? அததானே நானும் சொன்னேன். நீங்க 2 பேரும் கேளுங்க, 2 மடங்கா கேளுங்க. ஆனா என்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் நான் மந்தாகினிய கூட்டிக்கிட்டு தூரமா, ரொம்ப தூரமா போயிடுவேன். இல்ல இல்ல மகாராஜா, இவ்வளவு கோவப்படாதீங்க. தயவு செஞ்சு உங்க கோவத்தை விட்டுருங்க. குரு அப்படிப்பட்டவர் கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. நீங்க 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 கொஞ்சம் அமைதியா இருங்க மகாராஜா. நான் இப்பவே குரு கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீங்க அமைதியா இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ குருவே குருவே, அசம்பாவிதம் ஆயிடுச்சு. நானும் மகாராஜாவும் ஆசை ஈடேறும் விழா சம்பந்தமா உங்ககிட்ட பேசலாம்னு வந்துகிட்டு இருந்தோம். அப்ப மகாராஜா எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. உங்க நிலைமை என்ன ஆக போகுதோ? மகாராஜா 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 மன்னிச்சிருக்க. மகாராஜா மன்னிச்சிருக்க. நான் தப்பு பண்ணிட்டேன் மகாராஜா, தப்பு பண்ணிட்டேன். நான் பேராசக்காரன் இல்ல, அது தனிமணிதான். தனிமணி மட்டும்தான் மகாராஜா. மகாராஜா என்ன மன்னிச்சிருக்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. மன்னிச்சிருக்க மன்னிச்சிருக்க மகாராஜா, மன்னிச்சிருக்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன முட்டாளாக்கிட்டீங்க? ஆக்க வேண்டிய தேவையே இல்லையே. குருவே, நான் ஒன்னும் முட்டாளாக்கல, உங்களை எச்சரிக்கை பண்ண வந்தேன். இன்னைக்கு மகாராஜா எதுவும் கேட்கல, ஆனா எதிர்காலத்துல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. சுவருக்கு கூட செவி இருக்கு. எனக்கு அறிவுரை சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க இங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்க. என்ன குருவே,
நான் இங்க ஒரே ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்கேன். நீங்க என் கூட சேர்ந்து மகாராஜா கிட்ட இந்த விழாவை நடத்த வேண்டாம் அப்படின்னு தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்களேன். ஆனா நீங்க என்னடான்னா அவரை கொள்ளையடிக்கலான்னு திட்டம் போடுறீங்களா? குருவே, ஏன் எண்ணம் வேற, உங்களோட எண்ணம் வேற. ஆனா உங்க மேலையும் உங்க ஞானத்தை மேலையும் என் மனசுல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன ஆனாலும் சரி, நீங்க எப்பவும் விஜயநகரத்துடைய நலனை தான் விரும்புவீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, மகாராஜா பண்றது சரியா என்ன? சரியா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா? மகாராஜாவோட முகத்தை நீங்க பாத்தீங்களா? சந்தோஷத்துல அவரோட முகம் அப்படியே ஜொலிச்சது. என்னோட கருத்து என்னன்னா, இந்த விழானால குடிமக்கள் மத்தியில மட்டும் இல்ல, அடுத்த நாட்டு ராஜாக்கள் மத்தியிலையும் கூட ராஜாவோட மரியாதையும் பேரும் புகழும் கூட அதிகமாகும். எதுவும் ஆகாது. அவருடைய மானமும் மரியாதையும் அதிகரிக்காது. சொல்ல போதும் நிறுத்துங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, போதும் நிறுத்துங்க. நீங்க பாட்டுக்கு சும்மா பேசிக்கிட்டே போறீங்களே. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவைகளை நிறைவேற்றும் விழா நிச்சயமா நடக்கும். அவ்வளவுதான். மகாராஜாவை எப்படி தடுக்கிறதுனே புரியலையே. ஏன்னா இப்ப நடக்கிறது எதுவுமே முறை இல்ல. எல்லாரும் உங்க இருக்கையில் அமருங்க. குடிமக்கள் மட்டும் இல்ல, அரசவையில உள்ள அரசவை உறுப்பினர்களும் இப்ப மகாராஜா கிட்ட அவங்க மனசுல இருக்க விருப்பத்தை கேட்கலாம். மகாராணி அவர்களே, முதலால நான் ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன். அட, அது எப்படி முடியும்? நீங்களே ஏன் முத ஆளா கேட்கணும்? இன்னைக்கு நான் முத ஆளா கேட்க கூடாதா? அமைதியா இருங்க தத்தாச்சாரியாரே. சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு என்ன வேணும்? மகாராஜா, நான் இந்த விருப்பத்தை ஈடேற்ற விழால உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னா, நான் இப்பவே மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றதை விட்டுருங்க. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. அமைதியா இருங்க. ஆனா மகாராஜா, இனிமே நீங்க இந்த சபையில எதுவுமே பேசக்கூடாது. சொல்லுங்க, இந்த அரசவையில உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யற விழாவில் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. மன்னிக்கணும் மகாராஜா, அது உண்மை என்னன்னா நாங்க எங்களுக்கு இன்னைக்கு எதுவும் கேட்க போறது இல்ல. ஆமா மகாராஜா, நாங்க மத்தவங்களுக்கு தானம் பண்ண நினைக்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் இரக்க குணம் கொண்டவங்க மகாராஜா. தானம் செய்யற குணம் இவங்க ரத்தத்திலேயே கலந்துருக்கு. மகாராஜா, இவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருந்து தங்க நாணயங்களை எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த தங்க நாணயங்களை விஜயநகர மக்களுக்கு தானம் பண்ண நினைக்கிறாங்க. இவங்க ரொம்பலாம் ஒண்ணு எதிர்பார்க்கல மகாராஜா. இவங்க ஆளுக்கு ஒரு 2000 தங்க நாணயங்கள் கிடைச்சா போதுன்னு எதிர்பார்க்கறாங்க. 2000 தங்க நாணயங்களா? நான் கொஞ்சம் அதிகமா கேட்டுட்டேன் போல இருக்கு. அவ்வளவுதானா? அருமை, அருமையான எண்ணம் தத்தாச்சாரியார் அவர்களே. சேவகனே, ரொம்ப நன்றி மகாராஜா. ராஜகுரு தத்தாச்சாரியரே, கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஆஹா, அருமை. என்கிட்ட மகாராஜாவே கேட்டிருக்காரு. சரியான வாய்ப்பு. இப்ப நான் என்ன வேணாலும் கேட்கலாம். அப்படி கேட்டாலும் யாரும் ராஜகுரு ஆசைப்பட்டு கேட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா முதல்ல கொஞ்ச நேரம் வேணான்னு சொல்லி நடிப்போம். வேணாம் மகாராஜா, எனக்கு வேற எதுவும் வேணாம் மகாராஜா. எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. அப்ப சரி குருவே, குருவுக்கு எதுவும் வேணாமா மகாராஜா? வேற யாருக்காவது ஏதாவது வேணுமா? அடே, என்ன இது? எனக்காக எதுவும் வேண்டான்னு. ஆனா இந்த விஜயநகரத்தோட இன்பம், நலம், வளம், மேன்மைக்காக நான் சிவமகா யாகம் பண்ணணும். சிவமகா யாகமா? இந்த யாகத்தை கண்டிப்பா பண்ணி ஆகணும். மகாராஜா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சிறப்பான பொருள் வேணும். அச்சச்சோ, இவன் என்ன கேட்க போறான்னு தெரியலையே. மந்திரியார் அவர்களே,
உங்களுக்கு அப்படி என்ன பொருள் வேணும்? மகாராஜா, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற அந்த பொருளுக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு. மந்திரியாரே, அது என்ன பொருள்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில முக்கியமான அந்த பொருளை சொல்லுங்க. தயங்காம சொல்லுங்க. தேவையை பூர்த்தி செய்யற இந்த நாள்ல உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். உங்களோட நட்பு மகாராஜா. என்னோட வாழ்க்கை முழுக்க, என்னோட ஆயுள் முழுக்க உங்க நட்பு தான் துணையா வேணும். மந்திரியார் அவர்களே, என்னுடைய நட்பு உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. நான் உங்களை என்னைக்கும் அன்பு நண்பனா தான் நினைச்சிருக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நான் உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நானும் நீங்களும் எப்பவும் நண்பர்களா தான் இருப்போம். வாங்க, வந்து என்ன தழுவிக்கோங்க. உண்மையிலேயே மந்திரியார் அவர்கள் இப்போ ரொம்ப மாறிட்டாரு. இப்படி ஒரு நண்பன் அடையிறது என்னுடைய பெரும் பாக்கியம். என்ன மாதிரி ஒரு நண்பனை அடையிறது உன்னுடைய துர்பாக்கியம். இந்த நட்பை பயன்படுத்தி நான் உன்னுடைய உயிரையே பறிக்க போறேன். அப்புறம் யாருக்கும் என் மேல எந்த சந்தேகமும் வராது. இன்னும் 10 நாள்ல அந்த விஜயநகரத்தோட அதிகாரம் என் கைக்கு வந்துடும். கைகாலா இப்படி மகாராஜாவோட நண்பனா நடிக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? நிச்சயமா கைகாலா ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நட்பா? இந்த கைகாலா எதுக்கு நட்பை விரும்புறா? இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும்? மந்திரியார் அவர்களுக்கு நட்பை பரிசா கொடுத்ததோட இந்த விருப்பத்தை நிறைவேற்ற விழா இனிதே முடிவடைந்தது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? விருப்பத்தை நிறைவேற்ற இந்த விழா நடக்கிறதையே நீங்க விரும்பவே இல்லையே? ஏன்? ஏன்னா இங்க யாராவது நான் கொடுக்க முடியாத பொருளை கேட்டுருவாங்களோன்னு நினைச்சு நீங்க பயந்துட்டீங்கல்ல? பாருங்க, அப்படி எதுவுமே நடக்கல. இந்த அரசவையிலையும் விஜயநகரத்திலையும் இருக்கிற எல்லாருடைய ஆசையையும் தேவையையும் நான் நிறைவேற்றிட்டேன். என்னுடைய ஆசையை இன்னும் நிறைவேற்றல மகாராஜா. நிறைவேற்றலையா? சரி, பரவாயில்ல. உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியாது மகாராஜா. ஏன்னா நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போறத உங்களால கொடுக்கவே முடியாது. கொடுக்க வேண்டிய தேவையும் இல்ல. ஏன்னா விருப்பத்தை ஈடேற்ற விழா முடிஞ்சிடுச்சு. இனிமே இந்த விழா எப்ப நடக்குதோ நீங்க அப்ப வாங்க, இப்ப கிளம்புங்க. அமைதியா இருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்னுடைய அரசவையில இருந்து யாரும் வெறும் கையோட இன்னைக்கு போக கூடாது. கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் கேட்டதெல்லாம் தருவேன்னு சத்தியம் பண்ணுங்க. கொடுப்பாரு, நிச்சயம் கொடுப்பாரு. நீ இப்ப அரசர் பதவியே அரசர்கிட்ட கேட்டனா அதுக்காக அதெல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா என்ன? எனக்கு நாடும் தேவையில்லை, இந்த ஆட்சியும் தேவையில்லை. அரியணையும் வேண்டாம், கிரீடமும் வேண்டாம். அப்புறம் என்னதான் வேணும்? யோசிச்சு சொல்லுங்க மகாராஜா. ஏன்னா நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போறத கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமான விஷயம் மகாராஜா. உங்களால அது முடியும்னு எனக்கு தோணல. இங்க பாருங்க, நான் விஜயநகரத்தோட மகாராஜா. என்னால எது வேணாலும் பண்ண முடியும். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். மகாராஜா, சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு என்னதான் வேணும்னு கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க அமைதியா இருங்க. நான் சத்தியம் பண்றேன். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு உயிரோட இருக்கிற சிங்கத்தோட மீச முடி வேணும். யோ, அறிவு கெட்ட முட்டாள், நீ என்னையா கேக்குற? அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப சிரமமான பொருளை தான் உங்ககிட்ட கேட்பேன்னு. மகாராஜா, என்னோட ஆசையை நீங்க நிச்சயமா நிறைவேற்றி வைப்பேன்னு சொன்னீங்கல்ல. அட, ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. ஆனா நீங்க கேட்ட ஆசையில எல்லா எல்லைகளையும் மீறிட்டீங்க. அதனால உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டோம். அப்படின்னா சரி, நான் என்னோட ஆசையை சுலபமாக்கிக்கிறேன். எனக்கு மகாராஜா உயிரோட இருக்கிற சிங்கத்தோட மீச முடிய பறிச்சு தர முடியலன்னா அவரோட மீசையில இருக்கிற எல்லா முடியையும் தர சொல்லுங்க.
அவரால் அவரோட மீசையும் பரிசு தர முடியலன்னா இந்த ராஜ்யத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒரு நாள் அவகாசம் தரேன். ஒரு நாளைக்குள்ள எனக்கு மகாராஜாவால உயிரோட இருக்கிற சிங்கத்தோட மீச முடிய தர முடியலன்னா அப்புறம் இந்த நாடும் இந்த ஆட்சியும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். மகாராஜா, விஜயநகரத்து காட்டுல இருக்கிற சிங்கம் ரொம்ப பயங்கரமானது. அதுக்கு பக்கத்துல போறது மரணத்தோட வாசலுக்கு போறதுக்கு சமம். சிங்கம் சிங்கம் இது இங்கெல்லாம் இருக்கு. ஆனா நான் அங்க போக மாட்டேன். நான் விஜயநகரத்தோட மகாராஜா. என்னுடைய உயிர் ரொம்ப முக்கியமானது. சிங்கத்தோட மீச முடிய புடுங்கி கொடுக்கலனா அப்புறம் என்னுடைய மீசைய கொடுத்தாகணும். என்னுடைய மீசைய நான் கொடுக்கலனா அப்புறம் சிம்மாசனம் இல்ல 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 இல்ல. உங்களோட உயிர் நண்பன் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் நான் வரவிட மாட்டேன் மகாராஜா. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நான் போறேன். அங்க போய் அந்த சிங்கத்தோட முடிய நான் பறிச்சுக்கிட்டு வரேன் மகாராஜா. உண்மையாவா? ஆனா மகாமந்திரியாரே, அந்த நபர் மகாராஜா கையால சிங்கத்தோட மீச முடிய எடுத்துட்டு வர சொல்லி இருக்காரு. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த நபர் என்ன மந்திரியார் கூட காட்டுக்கா போக போறாரு? அப்புறம் அந்த ஆளுக்கு எப்படி சிங்கத்தோட முடிய பறிச்சது மகாராஜா தான் அப்படின்னு தெரிய வரும்? இங்க பாருங்க குருவே, உங்ககிட்ட தான் எல்லையில்லாத சக்தி இருக்குல்ல. நீங்க ஏன் போய் சிங்கத்தோட மீச முடிய பறிச்சுட்டு வரக்கூடாது? மகாராஜாவுக்காக இதையாவது செய்யலாம்ல. என்ன மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது சரி. தத்தாச்சாரியாரே, நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா 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 என்னால முடியும். நிச்சயமா நான் சாதிப்பேன். மகாராஜாவுக்காக நான் ஒரு சிங்கத்தோட என்ன 10 சிங்கத்தோட கூட மோதுவேன். மீசையோட முடிய என்ன நான் சிங்கத்தோட மொத்த மீசையை புடுங்கிட்டு வந்துடுறேன். கடவுள் சிவபெருமானோட மகா சக்தி என்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு மகாராஜா. அந்த சக்தியை வெளிக்கொண்டு வர எனக்கு 2 நாள் 2 இரவு தேவைப்படும். ஆனா நமக்கு அவ்வளவு கால அவகாசம் இல்லையே. குரு சொன்னதும் சரிதான், நம்ம கிட்ட அவ்வளவு நேரம் இல்லையே. ஆனா நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு திட்டம் தோணுது. என்ன மகாராஜா? நாம ஏன் குருவை ஆடு மாதிரி காட்டுல மரத்துல கட்டி வைக்க கூடாது? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் நம்ம குரு ஆடு மாதிரி கத்துவாரு. அந்த சத்தத்தை கேட்டு சிங்கமும் அங்க வரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த சிங்கத்தை சரியான நேரம் பார்த்து அழகா அம்ப விட்டு மயங்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதோடைய மீசை முடிய பறிச்சிடுங்க. அருமை அருமை அருமை, மிக அருமை. இது சரியான திட்டம் இல்ல. இங்க பாருங்க மகாராஜா, எனக்கு கடவுள் சிவபெருமானோட அருள் இருக்கு, அவரோட ஆசீர்வாதம் இருக்கு. சிங்கம்ங்கிறது அந்த அம்மனோட வாகனம். அதனால சிங்கம் என்ன தாக்கவே தாக்காது. அதனால மகாராஜா, இந்த திட்டம் வேலைக்காகாது. நேரம் தேவையில்லாம வீணாயிடும். அப்படின்னா தத்தாச்சாரியாரே, நீங்களே சொல்லுங்க, நாளைக்கு நாம அவருக்கு என்ன பதில் சொல்றது? நீங்க ஏன் பதில் சொல்ல போறீங்க மகாராஜா? பதில் சொல்லதான் இருக்காரு பண்டிதர் ராமகிருஷ்ணா. கடந்த காலங்கள்லயே இவரு தன் சாதுரியத்தால பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. இல்லையா இல்லையா இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்களா மகாராஜா, தில்லி சக்கரவர்த்தியவே இவரு வந்த வழியிலேயே போக வச்சிட்டாரு. இவருக்கு சிங்கல்ல ஏமாத்திரம் என்ன, சரிதானே? தத்தாச்சாரியார் சொல்றதும் சரிதான் மகாராஜா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் பிரச்சனைக்கான தீர்வை கண்டிப்பா தருவாரு. மகாராஜா, ஞானம், புத்தி, சாமர்த்தியம் இதை எல்லாத்தையும் நாம மனுஷங்க கிட்ட பயன்படுத்தலாம். விலங்கு கிட்ட என்ன பண்ண முடியும்? அதுவும் சிங்கத்துக்கிட்டயா? சிங்கத்துக்கு ஒரே ஒரு மொழிதான் தெரியும், வேட்டையாடுற மொழி. பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, இது விஜயநகரத்துக்கு மட்டும் இல்ல, என்னுடைய மான பிரச்சனையும் கூட. நீங்க இப்ப
என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிங்க. நீங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கலனா நான் என்னுடைய மீசையை இழக்க வேண்டி வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய மீசையை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க தலை வெட்டப்படும். அதனால இந்த பிரச்சனைக்கான தீர்வு நாளைக்குள்ள கிடைச்சாகணும். மகாராணி வாங்க போலாம். ஐயோ நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இந்த பூனையை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன இந்த பூனையை நான் பிடிச்சிட்டேன். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் இந்த பூனையை பிடிக்க ஏன் முயற்சி பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. சிங்கத்தோட மீசை முடிக்க நான் எங்க போறது? எல்லாரும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? அச்சச்சோ, இந்த பூனைக்கு மீச முடியே இல்ல. நல்ல குழம்பி போயிட்டேன். யார பார்த்தாலும் மீச முடிதான் என் கண்ணுக்கு தெரியுது. இல்ல உண்மைதான். உண்மையிலே இந்த பூனைக்கு மீச முடியே இல்ல. ரொம்ப விசித்திரமான பூனையா இருக்கு. கொஞ்சம் நில்லுங்க. எங்க கிட்ட என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன இருக்கு? உங்க பிரச்சனைக்கான தீர்வு. சிங்கத்தோட மீச முடி. இங்க பாருங்க, நாங்க 3 பேரு எங்க உயிரை பணைய வச்சு சிங்கத்தோட மீச முடிய பறிச்சிருக்கோம். இப்ப நீங்க இதை எடுத்துட்டு போய் மகாராஜா கிட்ட கொடுத்துட்டு வாங்க. வெங்கடேஸ்வரா, என்ன முட்டாள்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். இது சிங்கத்தோட மீச முடியல, பூனையோட மீச முடி. என்ன சரதா, இந்த 2 முட்டாள்களோட சேர்ந்து நீ விளையாடுறியா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பூனையும் சிங்கத்தோட உறவு முறை தானே. ராமா ஐயா, சிங்கம் என்ன மனுஷனா? நம்ம கேட்ட உடனே அதோட முடிய நமக்கு கொடுக்கறதுக்கு. சிங்கம் சும்மா கர்ஜனை செஞ்சாலே சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஊரும் அலறும். சுவாமி, என்ன பயமுறுத்திட்டியே. இப்படி எல்லாம் யாராவது கத்துவாங்களா? சுவாமி, நீ சொன்னது அருமையான விஷயம். நீ என்னோட எல்லா கவலையையும் போக்கிட்ட. இப்ப பாரு, மகாராஜா இந்த சிங்கத்துடைய மீசை முடிய பார்த்து அசந்து போயிடுவாரு. ஐயோ, நேரம் முடிய போகுது. ஐயோ, மகாராஜாவால இதை எப்படி பண்ண முடியும்? ஆமாமா, உண்மைதான். சிங்கத்தோட மீச முடிய கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மகாராஜா, நான் கொடுத்த அவகாசம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன கவலைப்படாம சந்தோஷமா இருக்கீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன்னு. எதுக்குதான் இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணணும்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னும் இங்க வரலையா? மகாராஜா என்ன மன்னிக்கணும், பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னைக்கு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். மகாராஜா ஒரு சிங்கத்தோட கதையை நினைச்சு பயந்து போயிருப்பாரு. ஏதாவது மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாரு. நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? மகாராஜா,
வணக்கம் மகாராஜா. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே வாங்க. உங்களை நான் அரசவைக்கு மனதார வரவேற்கிறேன். வாங்க. மகாராஜா, சிங்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சிங்கத்தை வச்சு நான் என்ன பண்றது? அதோட மீசை தான் எனக்கு வேணும். மீசை. மகாராஜா, இப்பதான் சிங்கம் கிடைச்சிருச்சுல, அப்புறம் மீச முடி கிடைக்கிறதா கஷ்டம். ஆனா அதுக்காக நீங்க என் கூட மலைக்கு வந்தாகணும். அங்கதான் சிங்கத்துடைய குகை இருக்கு. என்ன மலையா? நான் வர மாட்டேன். இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகாராஜாவை சிங்கத்தோட குகைக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க மகாராணி அவர்களே, நான் இருக்கேன்ல. மகாராஜாவுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். மகாராஜா, தயவு செஞ்சு என் கூட வாங்க. நான் கண்டிப்பா வர மாட்டேன். மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களோட உயிர் நண்பன் உங்களோட இருக்கேன்ல. உங்களுக்கு ஒரு அரணா எப்பவும் உங்க கூடவே நான் இருப்பேன். என்ன பெரிய சிங்கம், சிங்கத்தோட நிழல் கூட உங்க மேல படாம நான் பாத்துக்கிறேன். மந்திரியாரே, நீங்க சொல்றதால மட்டும்தான் நான் இப்ப வரேன். மகாராணி, நீங்க இந்த பக்கம் வாங்க. மந்திரியாரே, நீங்க இந்த பக்கம் வாங்க. தத்தாச்சாரியாரே, நீங்களும் கூட வாங்க. நானுமா? எதுக்கு? எல்லாரும் என்ன சுத்தி வாங்க. இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சிங்கத்துக்கு லேசா சந்தேகம் வந்தாலும் சரி, நம்ம எல்லாரையும் வெளியில வந்து தாக்கிடும். அட நில்லுங்க நில்லுங்க, ஓடாதீங்க. யாரும் ஓடாதீங்க, எதுவும் ஆகாது. ஐயோ, இங்க பாருங்க மகாராஜா, இவர் என்ன பண்றாருன்னு பாருங்களேன். இவர் சிங்கத்தையே சீண்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன பண்றீங்க? ஏன் சிங்கத்தை சீண்டுறீங்க? அமைதியா இருங்க. மகாராஜா, நான் சிங்கத்தை ஒண்ணும் சீண்டல. குருவே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்ல சிங்கம் உங்களை யாருன்னு கண்டுபிடிச்சிடும். சிங்கம் என்ன என்னோட சொந்தக்காரனா? என்ன எப்படி கண்டுபிடிக்க? நீங்க என்ன முட்டாள்தனம் பண்றீங்க? மகாமந்திரியரே, முட்டாள்தனமா? நான் சிங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க சிங்கத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா மகாராஜா, நான் வந்துட்டேன்னு அதுகிட்ட சொல்றேன். அட, சிங்கத்து கூட நம்மளால எப்படி பேச முடியும்? என்னால பேச முடியும் மகாராணி, இது சாத்தியம்தான். எனக்கு விலங்குகளுடைய பாஷை நல்லா தெரியும். அதனால என்னால ரொம்ப நல்லா பேச முடியும். சரி, இப்ப சொல்லுங்க, சிங்கம் என்ன சொல்லுச்சு? சொல்ற மகாராஜா. உங்கள முத்துகிருஷ்ணன் யாரு? ஐயா, நான் தான். நீங்களா? நீங்க எப்பவாவது சிங்கத்தோட குகைக்குள்ள கல்ல எறிஞ்சீங்களா? ஆமாங்க. ஆனா அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, சிங்கம் தாங்க சொல்லுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உண்மையாவா? சிங்கமா சொல்லுச்சு? ஆமா மகாராஜா. இங்க பாருங்க, சிங்கம் எப்படியோ உங்களை பாத்துடுச்சு, அடையாளமும் கண்டுபிடிச்சிருச்சு. உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கு. நீங்க சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்லன்னா அது உங்களை வந்து சாப்பிடும். ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா, நீங்க உண்மையிலேயே சிங்கத்துக்கிட்ட பேசுனீங்களா? சிங்கம் என்னங்க சிங்கம், என்னால விலங்கு பறவைகள் கூட எல்லாம் பேச முடியும். ஏன்னா 20 வருஷம் காட்டுக்குள்ள இருந்தேன்ல, அப்பதான் இந்த விதைகளை நான் கத்துக்கிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சிங்கத்துக்கிட்ட கேளுங்க. அது அதோடைய மீசையை எடுக்க விடுமான்னு கேளுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அது பதில் சொல்லுச்சே. என்ன பதில் சொல்லுச்சு? இவரை அது பாராட்டுது மகாராஜா. ஏன்னா இவரு ரொம்ப சிறந்த கடினமான போட்டி வச்சிருக்காரு. ஏன்னா இவரு ராஜா கிட்டே இப்படி ஒரு சவாலை விடுத்து இவர் சிங்கத்தோட மீச முடியோட மதிப்பை அதிகப்படுத்திட்டாரா. அப்படி சொல்லுது சிங்கம். நீங்க நன்றி சொன்னதா சொல்லவா? கண்டிப்பா சொல்லுங்க. இப்பவே சொல்லிடுறேன். இப்ப சிங்கம் என்ன சொல்லுச்சு? மகாராஜா, சிங்கம் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுச்சு. அப்படியா? இவரை சந்திக்கவும் அது தயாரா இருக்கான். இவரை அது தன்னுடைய குகைக்குள்ள கூப்பிடுது. போங்க, போய் சந்திச்சிட்டு வாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அட, நீங்க அச்செல்லாம் படாதீங்க. அதிர்ஷ்டசாலிகளை மட்டும்தான் சிங்கமே அழைக்கும். அச்சப்படாம போயிட்டு சிங்கத்தை சந்திச்சிட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, அதோட மீச முடிய புடுங்குற பரிசையும் அது உங்களுக்கு தான் தருமா. ஆமா மகாராஜா. இல்ல இது சரியில்லை. என் சவால் படி சிங்கத்தோட மீச முடிய மகாராஜா
அவரே தான் போய் பறிக்கணும். என்னது? நான் போய் மீச முடிய பறிக்கிறது முறை கிடையாது. மகாராஜா, நீங்க உள்ள போய் சிங்கத்தோட மீச முடிய பறிச்சுட்டு வந்துருங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, அட இவர் சொல்றதும் முறைதா மகாராஜா. சவால் படி நீங்க தானே போய் ஆகணும். நீங்க உள்ள போயிட்டு வாங்க. என்ன முறை இல்லைன்னு எதை பேசிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? நான் விஜயநகரத்தோட மகாராஜா. என் உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. நான் கண்டிப்பா உள்ள போக மாட்டேன் பண்டித ராமகிருஷ்ணா, போகவே மாட்டேன். ஆமா, இந்த கோழை எப்படி இந்த குகைக்குள்ள போவான்? ஒருவேளை இவன் தப்பி தவறி உள்ள போயிட்டான்னா என் வழியில இருக்கிற ஒரே தடை தானா விலகிடும். அதுக்கப்புறம் நான் விஜயநகரத்தோட அரசனாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இங்க 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 பாருங்க மகாராஜா, நான் தான் இருக்கேன்ல. வாங்க வாங்க வாங்க. அவரு சொன்ன மாதிரி சிங்கத்தோட மீச முடிய நீங்க தான் பறிச்சுக்கிட்டு வரணும். சிங்கம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. சிங்கம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. நான் உங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேன். நான் சிங்கத்துக்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். வாங்க உள்ள போலாம். மகாராஜா உள்ள போக மாட்டாரு. மகாராணி அவர்களே, சத்தியமா சொல்ற, மகாராஜாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்படின்னா ஒண்ணு பண்ணல, நானும் உங்க கூட குகைக்குள்ள வரேன். வாங்க. அட நான் உள்ள போக முடியாது. பயப்படாதீங்க. வாங்க வாங்க. கட்டாதீங்க. வாங்க வாங்க வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மகாராஜா. இருட்டெல்லாம் இல்ல. வாங்க இங்க பாருங்க மகாராஜா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் சொல்றது நம்புங்க. என் கூட வாங்க. இந்த பண்டித ராமகிருஷ்ணர் என்ன இப்படி பண்ணிட்டாரு? ஐயோ, மகாராஜாவோட உயிருக்கு ஆபத்து ஆயிடுச்சு. ஐயோ, மகாராஜா சிங்கத்தை சாப்பிட்டுருவாரு. இல்ல சிங்கம் மகாராஜாவை சாப்பிட்டுமே அவர் உயிருக்கு ஆபத்து ஆயிடுச்சு. ஐயோ, யாராவது உள்ள போய் மகாராஜாவை காப்பாத்துங்க. ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம். ஐயோ வேண்டாம். மகாராஜா எங்க? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அட மகாராணி அவர்களே, அதை விடுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன ஒரு சின்ன சிங்கம், குட்டி சிங்கம்னு நினைச்சேன். ஆனா அது சுமார் 6 அடி நீளம், 6 அடி உயரத்துல இருக்கு. அதோட கர்ஜன சத்தத்தை கேட்டு நான் தலை தெரிச்சு பயந்து ஓடி வந்துட்டேன். அவரை விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமா. அருமை. இனி அந்த சிங்கம் மகாராஜாவோட கதையை முடிச்சிடும். மகாராஜா! ஐயோ, எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. உள்ள போய் யாராவது பாருங்களேன். என்ன பண்றது மகாராணி? ஐயோ, சிங்கம் 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 சிங்கம். மகாராஜா 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 மகாராஜா, நீங்க நல்லபடியா திரும்ப வந்துட்டீங்களா? எல்லாமே கடவுளோட அருள் தான். தேவையில்லாம எல்லாரும் கவலைப்பட்டீங்களே. என்ன பாருங்க, எனக்கு ஏதாவது ஆச்சா? நான் போன மாதிரியே நல்லபடியா திரும்பி வந்திருக்கிறேன். ஒரு சின்ன கீறல் கூட என் மேல விழல. நான் அங்க குகைக்குள்ள போனப்போ சிங்கம் பயங்கர கோவமா இருந்துச்சு. நான் சிங்கத்துக்கிட்ட நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி அதை கழுத பிடிச்சு இப்படி அப்படி இப்படி அப்படின்னு அடிச்சேன். அப்புறம் அடிச்சு சிங்கத்தை தூக்கி கீழே போட்டு அதை மயக்கமடைய வச்சுட்டேன். அதுக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் அந்த சிங்கத்தோட மீசைய இப்படி பிடிச்சு இழுத்தேன். பாத்தீங்களா? அப்படியா? அப்படின்னா சிங்கத்தோட மீச முடிய காட்டுங்க. மீச முடி எங்கயா? காட்டுறேன். நான் சிங்கத்தோட மீச முடிய இழுத்ததும் சிங்கம் என் கைய வாயால கவ்விடுச்சு. அது என்னோட கைய திருப்பி தரவே இல்லை. மகாராஜா, உங்க கை உங்ககிட்ட தானே இருக்கு. பாருங்க. என்ன சொல்றீங்க? பண்டித ராமகிருஷ்ணரே, இப்ப சிங்கம் என்ன சொல்லுது? ஆமா மகாராஜா, சிங்கம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. விஜயநகரத்தை உங்களை மாதிரி மன்னர் ஆள்றத நினைச்சு பெருமைப்படுது. ஏன்னா நீங்க துணிச்சலானவர். எவ்வளவு துணிச்சல் இருந்தா சிங்கத்துடைய குகைக்குள்ள போய் அதோடைய மீச முடிய புடிச்சு இழுத்து கொடுத்த வாக்க காப்பாத்தி இருப்பீங்க. ஆனா இப்ப அதோட மீச முடிய இப்படி ஒரு முக்கியமான மரியாதையான சவால் விட்ட ஆளுக்கு தான் கொடுக்க விரும்புது. அதாவது உங்களுக்கு தான். இப்ப கூடியிருந்த எல்லாரும் பாத்தீங்கல்ல, நம்மளுடைய மகாராஜா எவ்வளவு வீரமா சிங்கத்துடைய மீச முடிய புடிச்சிருக்காரு. கொடுத்த வாக்கையும் காப்பாத்திட்டாரு. ஆனா இப்ப நீங்க உள்ள போய் தான் ஆகணும். அந்த சிங்கத்துடைய மீச முடிய பறிச்சு உங்க ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. இப்ப உள்ள போங்க. இல்ல 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 இல்ல, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். சிங்கம் இப்ப என்ன சொல்லுது? அது சிங்கம் இவர் சொல்றதெல்லாம் கேட்டுருச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, இவரா உள்ள போய் மீச முடிய பறிக்கலனா அது வெளியில வந்து இவரை சாப்பிட்டுருமா. ஐயோ, உள்ள போங்க. இல்ல, நான் போக மாட்டேன். போங்க, உள்ள போங்க. அட போங்க போங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. போங்க.
நில்லுங்க நில்லுங்க, எங்க ஓடுறீங்க எங்க ஓடுறீங்க? உள்ள போங்க, ஒண்ணும் ஆகாது. இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, நான் தான் சொன்னேன்ல, அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு தான் சிங்கம் அழைப்பு விடுக்கும். நீங்க உள்ள போகலனா அப்புறம் அது வெளியில வந்து நம்ம எல்லாரையும் சாப்பிட்டுரும். போங்க போங்க போங்க. நான் உங்களுக்கு கட்டளை இடுறேன், உள்ள போங்க. நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக நான் குகைக்குள்ள போய் சிங்கத்தோட மீசைய புடிச்சு இழுத்தேன். ஆனா நீங்க உள்ள போறதுக்கே பயப்படுறீங்களா? போங்க உள்ள. வேணாம் மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு சிங்கத்தோட மீச முடியல எதுவும் வேண்டாம் மகாராஜா. எனக்கு இப்போதைக்கு உயிர் பிச்சை தான் வேணும் மகாராஜா. இன்னைக்கு உன்னோட உயிர் போகத்தான் போகுது. அந்த சிங்கம் உன் உயிரை பறிக்கும், இல்லனா நான் பறிப்பேன். ஜாக்கிரதை, சிங்கம் வெளியில வருது. மகாராஜா, எனக்கு பூஜைக்கு நேரம் ஆகுது, கிளம்ப அனுமதி கொடுங்க, நான் வரேன். அட, நீங்க எங்க ஓடுறீங்க குருவே? சிங்கத்தை சந்திச்சுட்டு போங்க, நில்லுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு பூஜைக்கு நேரமாச்சு. பூஜை நேரம் தண்டிருச்சுன்னா அப்புறம் பகவான் சிவபெருமான் கோபப்பட்டுருவாரு. கோபப்பட மாட்டாரு, நில்லுங்க. அட குருவே, சிவபெருமான் கோபப்படுவாரா இல்லையாங்கறத அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப சிங்கம் கோபமா இருக்க, அதுக்கு என்ன பண்றது? இங்கே நில்லுங்க, இன்னும் பொழுது விடியல. அதனால நீங்க பூஜை பண்ண இன்னும் நேரம் இருக்கு. ஒழுங்கா இங்கேயே இருங்க, இது என்னோட கட்டளை. சரிங்க மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணரே, நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களோட ஒரு திட்டம் தானே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அது என்ன திட்டம்னு தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் சொல்றீங்களா? நிச்சயமா மகாமந்திரியாரே. முதல்ல நம்ம சிங்கத்தை வெளியில கூப்பிடலாமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.